வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். பிஜிடிஆர்பிக்கு பயோ மாலிகூல்ஸ்லேருந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் டீச்சர்ஸ், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அசர்ஷன்ஸ் ரீசன்ஸ் கொடுத்துக்கலாம் பாருங்களேன். அட்ஜசன்ஸ் மோனோசாக்கரைட்ஸ் ஆர் ஹெல்டு பை கிளைகோசைடிக் பாண்ட் டு ஃபார்ம் பாலிசாக்கரைட்ஸ். ஓகேங்களா? ஸோ மோனோசாக்கரைட் எல்லாம் சேர்ந்து கிளைகோசைடிக் பாண்டாக தான் பாலிசாக்கரைடாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியும். ரீசன்ஸ் பாருங்க கொடுக்குறாங்க. The monosaccharides cannot be hydrolyzed further into the smaller component. அப்போ பி வந்து என்னென்னு பார்த்துங்க, மோனோசாக்கரைடை வந்து மறுபடியும் ஹைட்ரலைஸ் பண்ண முடியாதுங்கிறாங்க. இதுதான் ரீசன். அப்போ ஏ என்னென்னு பார்த்துக்கிட்டீங்க, பி என்னென்னு பார்த்துக்கிட்டீங்க, அது அசர்ஷன் அண்டு ரீசன். அப்போ என்ன ஆன்சர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பி. Both assertions and reasons are true, but reason is not correct for the correct explanation of the assertion. அப்போ வந்து பி வந்து அதாவது ரீசன் வந்து சரியானதா இல்லை, ஆனால் ஏயும் பியும் கரெக்டு தான் அப்படின்னு தான் கொஸ்டின்ஸு. வெரி இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த டூ ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சுகர் ஆர் டேஸ். செகண்ட் கொஸ்டின் வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம். டி கார்பாக்சைல்ஸ் அண்டு ஹைட்ராக்சைல்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கார்பாக்சில் ஹைட்ராக்சைல் குரூப் தான் சுகரில் இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். அப்போ செகண்டுக்கு ஆன்சர்ஸ் வந்து டி. ஓகேங்களா? தேர்டு கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் கார்போஹைட்ரேட் இஸ் எ ஹெட்ரோ பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு கொஸ்டின்ஸ். அப்போ தேர்டுக்கான ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? தேர்டுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஹைலூரானிக் ஆசிட். டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர், டி. ஓகேங்களா? ஹைலூரானிக் ஆசிட் இஸ் ஏ சரியான பதில். மூணுக்கு வந்து டி. த ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. த கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலிட்டன்ஸ் ஆஃப் ஆர்த்ரோபோட்ஸ் இஸ் ஃபார்ம்டு பை த பாலிமரைசேஷன் ஆஃப் டேஸ். அப்போ நான்கு ஆன்சர்ஸ் வந்து என்னன்னு பார்க்க போகிறோம். நாலாவதுக்கு ஏ என் அசிடைல் குளுக்கோசமைன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. செல்லுலோஸ் இஸ் த பாலிமர் ஆஃப் டேஸ். செல்லுலோஸுங்கிறது ஒன் ஆஃப் த பாலிமர்ஸ். ஓகேங்களா? அதில் என்ன இருக்குங்கிறது தான் கேட்குறாங்க. என்ன பாலிமர்ஸ், எதெல்லாம் சேர்ந்ததான் பாலிமர்ஸாக இருக்குங்கிறாங்க. ஃபிஃப்த்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பி. பீட்டா டி குளுக்கோஸ் இருக்கான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேனாட் பி அட்ரிபியூட்டட் டு. சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேனாட் பி அட்ரிபியூட்டட் டு கிளைகோஜன்ஸ். அப்போ இதில் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சிக்ஸ்த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து பி. ஹெட்ரோ பாலிசாக்கரைட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நான் ரெடியூசிங் கார்போஹைட்ரேட். ஓகேங்களா? அப்போ செவன்த்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ் வந்து பி. சுக்ரோஸ் இஸ் ஏ சரியான பதில். த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். விச் ஆஃப் திஸ் இஸ் நாட் அண்ட் ஆல்டோஸ் சுகர்ஸ். அப்போ இதில் வந்து ஆல்டோஸ் சுகர் எது இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எயித்து கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வந்து சி. ஃப்ரக்டோஸ். ஓகேங்களா? அது ஆல்டோஸ் ஆல்டிகைடு குரூப் இருந்தால் கீட்டோஸ் குரூப் இருந்தால் அதை பிரிக்கிறாங்க. அப்போ எயித்துக்கு ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சி. ஃப்ரக்டோஸுங்கிறது அங்கே ஆல்டோஸ் கிடையாது. அப்போ இங்கே என்ன இருக்கலாம், கீட்டோஸ் சுகர் தான் இருக்கலாம். கீட்டோஸ் சுகர் எதுனாலும் அடிச்சிருங்க ஃப்ரக்டோஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேக்ரோ மாலிகூல்ஸ் கைட்டின் இஸ் டேஸ். மேக்ரோ மாலிகூல்ஸ் கைட்டின் இஸ் டேஸ் அப்படிங்கும்போது நைன்த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சி. நைட்ரஜன் கண்டெய்னிங் பாலிசாக்கரைடு தான் மேக்ரோ மாலிகல்ஸ்ங்கிறாங்க. மேக்ரோ மாலிகல்ஸ் கைட்டின் இஸ் ஏ நைட்ரஜன் கண்டெய்னிங் பாலிசாக்கரைடு. அப்போ 9க்கு ஆன்சர்ஸ் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் கார்போஹைட்ரேட் இஸ் கன்சிடர் நான் ரெடியூசிங் இன் அசிடிக் மீடியம்ங்கிறாங்க. 10த்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். பி. சுக்ரோஸ் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சுக்ரோஸ் இஸ் மேடப் ஆஃப் டேஸ். சுக்ரோஸ் வந்து எதால் ஆக்கப்பட்டன்னு சொல்லி கேட்குறாங்க. 11த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து பி. குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் சேர்ந்தது தான் சுக்ரோஸ். அப்போ 11த்துக்கு பி. 12th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ ஹோமோ பாலிசாக்கரைட்ஸ். ஹெப்பாரின், இனுலின்ஸ், பெக்டின், ஹைலூரானிக் ஆசிட். அப்போ 12த்துக்கான ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பி. இனுலின்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் இன் இன்சுலின் டிபெண்டன்ஸ் அப்படி தான் கொஸ்டின்ஸு. 13க்கான ஆன்சர்ஸ் ஏ. GLUT and 4th
ஓகேங்களா. glute ஃபோர்த்துங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The next questions, the vitamin nicotinamides can be synthesized in our body from dash. அப்போ 14th ஆன்சர்ஸ் வந்து B, tryptopans. The next question பாருங்க, which of the following is the least likely to be involved in stabilizing the three-dimensional folding of most proteins? அப்போ 15th ஆன்சர்ஸ் வந்து A, hydrogen bond. The next question பாருங்க, which one of the following statements is a wrong? wrong என்ன நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து B, glycine is a sulfur containing amino acid. The next question பாருங்க, select the aromatic amino acid out of the following. 17th ஆன்சர்ஸ் வந்து D, tyrosine. Next question பாருங்க, which structural level enable two proteins to functions of the enzymes? அப்போ 19th ஆன்சர்ஸ் வந்து C, tertiary. Next question பாருங்களேன், some other யூனிட்லேருந்து பார்க்க போகிறோம். Regenerations of damaged growing grass following grazing is largely due to dash. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டீச்சர்ஸ். ஏன்னா நீட் சம்மந்தமாக ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கும்போது கண்டிப்பாக ஆஸ் எ டீச்சர்ஸையும் செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீட் 2 கொஸ்டின்ஸ் கேட்கலாம், நல்லா வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பாருங்கள், சி, இன்டர் கேலரி மெரிஸ்டம்ஸ். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், த கொஸ்டின் சென்டர் இஸ் ஃபவுண்ட் இன் த சென்டர் ஆஃப் ரூட் அபேக்ஸ் அசஸ்ன்னு சொல்கிறாங்க. ரீசனில் பாருங்களேன், கொஸ்டின் சென்டர் கன்சிஸ்ட் ஆஃப் த ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ். அப்போ செகண்டுக்கு ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரியான பதில் வந்து என்னென்னா செகண்டுக்கு சி, அசர்ஷன்ஸ் ஏ ட்ரூ பட் ரீசன் இஸ் ஏ ஃபால்ஸ். ஓகேங்களா. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ரூட் ஹேர்ஸ் டெவலப்டு ஃப்ரம் த ரீஜன் ஆஃப் டேஸ். ரூட்டுகள் வந்து எதுலேருந்து உருவாகுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தேர்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து டி, என்ன ப்ராசஸ்ங்கும் போது திட்ஸ் ரீஜன்ஸ் ஆஃப் மெச்சுரேஷன்ஸ். 3க்கு வந்து டி. இதில் வந்து எல்லாமே வர்ற மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ நல்லா வாட்ச் பண்ணி வச்சுக்க. ரூட் ஹேர்ஸ் டெவலப் ஃப்ரம் த ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன் தானா. ஓகேங்களா. தேர்டுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து டி. 4வது கொஸ்டின் பாருங்க, which of the following meristems are lateral meristems? இதில் வந்து எது வந்து lateral meristemsங்கிறாங்க. 4th ஆப்ஷனை பார்த்து வச்சுக்கோங்க. ஆன்சர்ஸ் வந்து என்னன்னு சொல்லி சொல்ல போகிறேன். பி, fascicular vascular cambium, intervascular cambium and car cambium. அப்போ 4க்கு ஆன்சர்ஸ் வந்து பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which one of the following is not a lateral meristems? இதில் வந்து lateral meristem எது இல்லை அப்படிங்கிறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் டீச்சர்ஸ். D is a correct answer, intercalary meristems. The next பாருங்க, which among these statements about the colangima is a true அப்படிங்கிறாங்க. இதில் வந்து இது வந்து colangima வந்து ட்ரூங்கிறத தான் கேட்குறாங்க. அப்போ 6th ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். 6th கொஸ்டின் பாருங்க, which among these statements about colangima is a true? அப்போ இதில் colangima பற்றி எது உண்மைன்னு சொல்லி கேட்குறாங்க கொஸ்டின்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. colangima ஒன்று தான் டிஷ்யூ. ஓகேங்களா. டிஷ்யூ சிஸ்டத்தில் படிக்கலாம், பிளான்ட்டில் இருக்குது. அப்போ 6th ஆன்சர்ஸ் வந்து சி, colangima occur in a layer below the epidermis in dichotomous plants. ஓகேங்களா. இதுதான் முக்கியமான, அதான் கரெக்டான ஆன்சர்ஸ். ஓகேங்களா. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் டீச்சர்ஸ். த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which of the following tissue provide maximum mechanical support to plant organ? வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். அப்போ டிஷ்யூ நிறையா இருக்குது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து எது வந்து நல்ல மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குறது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. அப்போ 8th ஆன்சர்ஸ் வந்து A, scleroderma. The next, the commonly found tissue in bulb of fruits like guava and leaves of tea is a dash. அப்போ இது என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க, என்ன டிஷ்யூன்னு கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. 9th ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான், வெரி ஈஸி, டி, ஸ்க்ளீரைட்ஸ். த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த ப்ளோயம் இன் ஜிம்னோஸ்பம்ஸ் லேக்ஸ் டேஸ். அது ஆப்ஷன்ஸாக இருக்கான். ஜிம்னோஸ்பம்ல என்ன இல்லைங்கிறாங்க. 10th கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஏ, போத் சீட் டியூப்ஸ் அண்டு கம்பேனியன் செல்ஸ் வந்து கிடையாது. அப்போ 10க்கு ஏ. 11th கொஸ்டின் பாருங்க, பிக் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதை 11ல் எது ராங்காக இருக்குன்னு சொல்லி பாருங்க, ரீட் பண்ணி பாருங்க. ராங் இருக்கிறன்னு சொல்லி பார்க்கலாமா. பி, இந்த செல்லுலா பார்னமைசே மேடப் ஆஃப் பெக்டின். அது வந்து என்னது, செல்லுலோஸில் தான் இருக்குது. அதான் சரியான பதில். அப்போ இங்கே 11th ஆன்சர்ஸ் வந்து பி. த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க,
The tracheids differ from the other tracheiry elements is a dash elements in dash அப்படிங்கிறாங்க. அப்போ 12th ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பி பீயிங் இன்பர்பொரேட். இன்பர்பொரேட்னா துளை உடல். 12வது கொஸ்டின் பாருங்களேன். tracheids differ from other tracheiry elements in dash அப்படிங்கிறாங்க. 12th ஆன்சர்ஸ் வந்து பி being imperforate. The next question, plasmodesmata are usually observed between dash. Okay, இந்த 13வது ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். sieve tube and companion cells. இது ஒரு முக்கியமான questions. The chief water conducting elements of xylem in gymnosperms are dash. அப்ப 15வது ஆன்சர்ஸ் வந்து டி tracheids தான் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. Some vascular bundles are described as a open because these இது ஒரு important questions are capable of producing secondary xylem and phloem. அப்ப 16க்கு ஆன்சர்ஸ் வந்து பீங்க. The next question பாருங்க. Grass leaves curl inwards during very dry weathers. Select the most appropriate reasons from the following. அப்ப 17th ஆன்சர்ஸ் வந்து C plasticity of bulliform cells. The next questions, which of the following is incorrect regarding dicot root? இதில் வந்து incorrect தான் கேட்குறாங்க. கொஸ்டின் வாட்ச் பண்ணிக்கோங்க. 18th ஆன்சர்ஸ் வந்து பி பாலியார் கண்டிஷன்ஸ். The next question பாருங்க. Dash is the innermost layer of the cortex. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் தான். ஆன்சர்ஸ் வந்து என்னது? பி எண்டோடெர்மிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்களேன். You are given a very old piece of dicot stems and dicot root. Which one of the following anatomical structures will you use the distinguish between the two? இப்போ 20க்கு ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். 20க்கு ஆன்சர்ஸ் வந்து ஓகே 20க்கு ஆன்சர்ஸ் வந்து சி புரோட்டோசைலம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Plants having little or no secondary growth are dash அப்படிங்கிற கொஸ்டின்ஸ். இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். ஆன்சர்ஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஏ கிராசஸ். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் மேடப் ஆஃப் டெட் செல்ஸ். இதில் வந்து எதில் டெட் செல்ஸ் இருக்குங்கிறாங்க கொஸ்டின்ஸ். 24 ஆன்சர்ஸ் வெரி ஈஸி, உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா? பி பெல்லம். ஓகே, இப்போ அடுத்து பாருங்க. த லென்டி செல்ஸ் ஆர் இன்வால்வ்டு இன் டேஷ். லென்டி செல்ஸோட வேலை என்ன அப்படிங்கிறத கொஸ்டின்ஸு. இதோட வேலை என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸு. 25 ஆன்சர்ஸ் பி டிரான்ஸ்பிரேஷன். முக்கியமான கொஸ்டின்ஸ், நோட் பண்ணி வச்சு டீச்சர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க. த பலூன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு டைலசஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. 26 ஆன்சர்ஸ் சி ஆர் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் xylem parenchyma cells into the vessels. நோட் பண்ணி வச்சுங்க. இது முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. As secondary growth proceeds in a dicot stems, the thickness of dash. அப்போ 27 ஆன்சர்ஸ் என்ன பார்க்க போகிறோம். பி heartwood increases. Next question பாருங்க. Read the different component from 1 to 5 in the list given below and tell the correct order in the component with reference to the arrangement outer side, the inner side in a woody dicot stems. இதில் ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. 28 ஆன்சர்ஸ் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். ஏ 4th, 1st, 3rd, 2nd. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு 4th பாருங்கள். பெல்லம்ஸ் அண்டு செகண்டரி கார்டெக்ஸ், செகண்டரி ஃப்ளோயம், செகண்டு உட்டு. ஓகேங்களா? லாஸ்ட்டு உட்டு. அதை நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ 28 ஆன்சர்ஸ் வந்து நல்லா வாட்ச் பண்ணி வச்சுங்க. ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். அடுத்து முக்கியமான கொஸ்டின் இது. இன்டர்பேசிகுலர் கேம்பியம் டெவலப்ஸ் ஃப்ரம் த cells of dash. 29 answer is here C. முக்கியமான question teachers. medullary rays. The next question பாருங்க. age of tree can be estimated by dash. அப்போ age of tree can be எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, அதாவது மரங்களின் வயதை அப்படிங்கிறத கொஸ்டின்ஸ். 30 ஆன்சர்ஸ் வந்து ஏ நம்பர் ஆஃப் ஆனுவல் ரிங். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டீச்சர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.